யாரோ துப்பி துப்பி விடுதாம்ண்ணே. இவ்வளவு காந்தி யாரெல்லாம் துப்புவா? துப்புதான் துப்பி துப்பி விடுதாம்ண்ணே. இல்ல போலீஸ் சாயந்தரம் தான் வருமா? இன்னொரு ஒன்று போமா? சாய் யாருல பேர் சரியா தெரியல. அனிருத். நம்ம அந்த இதுல பண்ணோம்ல அணையில பாட்டு போட முடியுதால? ஆமா முடியுதா? பாட்டு போட்டு எடிட்டே முடிச்சோம்ண்ணே. அப்படியா? சரி அப்ப இங்க ஒரு ஸ்டெப் போட்டுருவோம். சாய் சாய் சிம்பிள் ஸ்டெப் தான். சாய் புயலாம் கிடையாது, போடுறோம். சாய் ஒரு சின்ன ஸ்டெப் தான் போட்டு. சாய் யாராச்சும் பாட்டை போட்டு மேட்ச் பண்ணல. சாய் முட்டா அடி பிச்சிருவாங்க. வா வரணும் எல்லாம் போடுங்க. ஏம்லா இப்படி சும்மா செய்யுங்களா? பாட்டு போட்டு அதை மேட்ச் பண்ணி விட்டுலாம்ல. சாய் விசிச்சிருவேன் சைகின்னா. ஆரம்பிக்கலாங்களா? பாட்டங்கூத்து நாட்டு சக்கரை காட்டு மஞ்ச உடம்பு செவந்துருச்சு மாமா உன்ன பார்த்து சிலுக்கு. அப்படி போலீஸ் வருது அங்க பாருங்க பார்த்து. அந்த பாட்டு சூப்பரா இருக்கும். எனக்கு ஃபேவரட். எந்த பாட்டுல? ஆட்டோக்காரன் ஆட்டோ எடுக்க ஸ்டெப் அடி போடுவாரா? நேச்சருக்கு சம்பந்தமா சொல்ல. சண்டைக்காரி இவன் ரொமான்ஸுக்கு போயிட்டான். சந்நிதியில் மிருகமா கடவுளா தேவரா மீதி கேட்டா டைகர் கா ஹுக்கும். ரஞ்சிதமே மம்பட்டியம் போட்டுமா தொட்டதெல்லாம் தூள் பறகு. இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு. ட்ரெண்டிங்ல என்ன இருக்கு பாரு. மின்னலே சொல்லு. கங்குவா இந்த ஒரு பாட்டுக்கு ஆட்டு தூர போனோம். கரகாட்டம் போடல. கரகாட்டம் அந்த இல்லடா. அந்த இன்னொன்னு பாடல. மாங்குயிலே பூங்குயிலே சேதி மின்னலே பாட்டு போடு. என்ன பாட்டு, என்ன மியூசிக்? ஓ கையா ஓ மஞ்சி ஓ நெஞ்சி. சொல்லுல வந்தேன் பின்னா மின்னலே பாட்டு போடலாம். சவுண்ட் தானா? ஓ கையா ஸ்டெப் சொல்ல. மேக்கிச்சி மயில வேகாது. நல்ல பாட்டு. ஒரு என் ஸ்டெப் வராது. என் ரைட்டு காலு சரியா? இத கீழே அப்படி வச்சுட்டு இவ்வளவுதான். ரைட்டா? சப்பலாங்கி மாதிரிலாம் இருக்கு. ஸ்டெப் இருக்கு. சப்பலாங்கலாம் கிடையாது, கையில இருக்கு. ஸ்டெப் சொல்லுங்க. இந்த ஸ்டெப் வாரேன் ஸ்டெப் கேன்சல். வந்துட்டேன்னு சொல்லி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு போட்டு பாட்டை மாத்தாதான் கொளுத்திடுவேன். அடி எல்லாம் சொல்லி வந்தாச்சு. யானை துப்பி விடுது. அது பிடிக்காம பாரு. அதான் வரேன். ஒரு ஸ்டெப்புக்கு பூலுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. 9 ஸ்டெப் போடாங்க. நின்னு கரெக்டா சொல்றேன். லேஸ் அப்படி அடிச்சுட்டு இப்படி எழுதா. ஒரே மாதிரி பண்ண ஆளுக்கு அவன் டேலண்ட் அவன் காமிங்க. ஒருத்தர் டேலண்ட திணிக்க பாக்காதீங்க. ஒத்தையில ஆடினாலும் ஒப்பேராது. என் கண்ணிலே எப்படி வந்துடும், கை நெஞ்சிலே எப்படி வந்துடும். சரியா? இங்க பாருங்கண்ணே. ரைட், ஓகே. சாமி அடினா எனக்கு நான் பர்ஃபெக்ட்டா இருக்கேன்பா. சரி டேக் போம். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. என்ன மழை பெஞ்சாலும் சரி, எப்படி மழை கெடுத்தாலும் சரி, ரீல்ஸ் பண்ணாம நீ போக கூடாது. என்னது நோஸ்ரு? எஸ் வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. ரீல்ஸ் பண்ணியே ஆகணுமாப்பா? பண்ணியே ஆகும். கண்டிப்பா நம்ம அப்படியாப்பட்ட ரீல்ஸ் நமக்கு வேணுமோ? கண்டிப்பா வாங்க. லொகேஷன் பாட்ட போடல தம்பி. 1 2 3 சொல்லுடா. டப்பு டப்பு போடாத. நான் அங்க இதுல இருக்கேன். ஓ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. கண்ணுல நான் தப்பாச்சு. டான்ஸும் தெரியல, ஒண்ணு தெரியல. ரீல்ஸ் வேற போடணுமாப்பா? உங்களை வச்சுக்கிட்டு ஏடா 1 2 3 முடியாடா. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. சரி வா, கோபப்படாத. இவன் நல்லா ஆடுறாங்களா?
அடியால மூக்கு மட்டும் லைட்டான அடியும். இப்ப என் டீம் எப்படி ஆடுதுன்னு மட்டும் பாரு. சக்கரை நல்லா வந்துட்டு போய் பாரு. என்ன கண்டு நீ சொக்காதடி இவன் தான் பாய்ச்சல். பாய்ச்சலா இருப்பான். பாய்ச்சலா எள்ளுனா எண்ணெயா இருப்பான். புண்ணுன்னா புளித்தி ரோடு தானே. இவன் சுத்தி சுத்தி விடுவான் பாரு. நான் கேட்டது தயிர் சாதம், தக்காளி சாதம், லெமன் சாதம், டீ வைங்க. வேற பொரோட்டே. பொரோட்டா ஓகே. பிரியாணி வேண்டாம். அப்படியா? சத்திரம் கூட்டு போனே சந்த கடையில தான் வாங்கிதாங்கண்ணே. ஆனா அவரு எனக்கு கொடுத்தது அற்புதம். வாங்க போம்னே. எங்க சும்மா கையாமையா ஒன்னியால தான் இப்ப கெடுக்கு. குளிக்கவே முடியாது. புனேசா இவனே குறைச்சு கூட கூடாதுண்ணே. ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பாடு தான் எடுக்க மாட்டேன். ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி அப்புறம் 65 அந்த மாதிரி நான் கொளுத்திடுவோம்ண்ணே. அதே அம்மாடி அந்த ஆள் நிக்கா அத கடந்து குளிக்க நம்மளா என்ன சொல்றேன், டாக்டர் குளிக்க கூடாது, டாக்டர் குளிக்க கூடாது. நீ குளிக்க வேண்டாம். காலையே வெண்ணி போட்டு குளிச்சிட்டோம். வேற என்ன செய்யணும் சொல்லு. சோறு பண்ணி போடுமா? நான் குளிக்க மாட்டேன். வெண்ணி போட்டு காலையே குளிச்சிட்டோம்ண்ணே. வா இதுல இப்ப இந்த பையில இதுல முக்கா கழுத்து வரைக்கும் ஆழம்ண்ணே. கழுத்து வரைக்கும் ஆழம்ல. குளிக்க கூடாது டாக்டர். டாக்டர் கோபாலகிருஷ்ணன். டேய் இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. கைஸ் தலையணையை பொறுத்த மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா. அதனால தான் அங்கே குளிக்க முடியல. இங்கே கடல் கடந்து வந்த மாதிரி இங்கே ஆத்தெல்லாம் கடந்து புறாயிடுச்சு. தட்டி போடாமலாம் வந்துட்டு தட்டி போட்டுருக்கே அப்புறம் இப்போ கடைசியாக ஃப்ரீயாக குளிக்கிறதுக்காண்டி ஒரு ஏரியாவை எடுத்து வச்சிருக்கோம். ஸோ இப்போ அந்த ஏரியா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இல்லைன்னா பழைய இடத்துல தான் குளிக்கிறோம். வாங்க போகலாமா? ஏமா சோகமாக இருக்க? டாக்டர் குளிக்க கூடாது. ஓ குரலி வித்தையா? ஐயா இவன் பேர் மைக்கேல் ஜாக்சன். அவன் மேடை மேல் ஆடுவான், இவன் கூடக்குள்ளே தூங்குவான். அது எல்லா டைலும் ஓடி போய் நின்றுட்டானோ. நம்மகிட்ட மெதுவா போனோம். இருந்து அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. மழை பெய்யுது. போல பாட்டு போட்டு விடுவோம். அப்பதான் உனக்காவது ஒண்ணுமே ஏன்னா டாக்டர் வரவே கூடாதுக்கா. மழைக்கே நினைவு கூடாதுக்கா டாக்டர். டாக்டர் கூட ஒரு 2000 சொல்லுங்க. வந்தோம்ல டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லியிருக்காரு? டாக்டர் என்ன சொல்லியிருக்காரு? சாப்பிட்டு நல்லா சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு காலையிலே. அதாவது மழைக்கெல்லாம் நினைவு குளிக்காத வெண்ணி போட்டு குளிச்சிருக்காரு. மழையில விட்டா நினைவு சொல்லிட்டீங்க. நண்டு ஒரு வினாடி ஒரு நண்டு ஒரு வினாடி திரும்பி பார்த்து வாழ்க்கையோட திரும்ப இதுக்கு உண்மைக்கு இருக்குதான் பிராமிசனே. வெட்டுனா நான் வரேன். வெட்டு 10 ரூபா. 10 ரூபா வர மாட்டேன். 3 உளுந்த உடனே 3 உளுந்தோட 2 முட்டை போட்டா சட்னியோட 2 வகை சட்னியோட. சொல்லுங்க என்ன வெட்டு? 2 முட்டை போட்டா 2 வகை சட்னி. 2 வகை சட்னி. அப்பலாம் நீ யார் கையும் பிடிச்சு போக கூடாதுப்பா. நான் போறேன். நான் ரெடி. சிங்கிளா போனா முடியாது. ஒத்துக்கிட்ட சிங்கிளா போனா முடியாது. என்னட்ட பீச் தான் பாக்கறத போறேன். அங்க இருந்து தண்ணி போறப்பா. அங்க இருந்து அப்படி போறேன். நேரா போய் போறேன். அங்க இருந்து வரணும். தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது தாத்தா தெரிகிறது. முடியும்னா நம்ம ட்ரை பண்ணி பாரு. நீங்க தான் ஏதாவது பேசணும். அங்க வேற பைக்கை விட்டு வந்திருக்கானோ. பக்கத்துல ஒருத்தன் பைக்கை தட்டி தட்டி பாத்துட்டு இருக்கான். என்ன நேரம் வரணும்னு தெரியல. போனா கேமராமேன் குள்ள தான் எனக்கு தெரிஞ்சு போகும்னு நினைக்கேன்.
சரி சொல்லிட்டு ஆனா கேட்க மாட்டேங்க ஆட்டை போட்டு நினைச்சேன். அவங்க பாட்டே போட கோயிலுக்கு அவரு டோக்கன் போட்டு நிக்கிறேன். நம்ம டோக்கன்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்போதைக்கு நம்ம குளிச்ச இடம் அது எல்லாமே வந்து தலையணை அந்த ஏரியா முடிஞ்சு இப்போ நம்ம கரெக்டா இருக்கிற லொகேஷன் என்ன அப்படி பாத்தீங்கன்னா பாபநாசம் பாபநாசம் லொகேஷன்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த கோயிலில் தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இந்த இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா லாட்டி ஜாமா கிடக்கும். லாட்டி ஜாமா கிடையாது. லாட்டி ஜாமா கிடக்கும். இங்க இருந்து இங்க அந்த சைடு ஃபுல்லுமே அதான். பானசம் சொன்னாலே லாட்டி ஜாமா மைண்ட பிக்ஸ் ஆயிரும். ஆமா 30 ஒண்ணுங்க பானசம் ரிமோட் கார். ஆமா 30 ரிமோட் கார். அந்த 2 பட்டன் ரிமோட் கார். பைக் பேருந்தாமனு நினைக்கிறேன்.